என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, Realme தரப்பு வந்து இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்னா Realme Narzo 30 சீரிஸ், Realme 8 சீரிஸ், Realme X7 சீரிஸ், அப்புறமா Realme X60 சீரிஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து சைனாலையும் தாய்லாண்ட்லையும் லான்ச் பண்ணிட்டாங்க. அது வந்து வேறு நாட்டு வேரியண்ட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட் வந்து Realme X7 Pro இந்தியன் வேரியண்ட்டு. இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் கௌதம்ஜி, நீங்கள் பார்த்துக்கொண்ட கௌதம் சேனல் வாடகையில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன பார்ப்போம். பாக்ஸ் வந்து ஒயிட் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. X7 போட்டிருக்காங்க. பாக்ஸ் திருப்பி வச்சுக்குவோம். X7 போட்டிருக்காங்க பெருசாக. கீழே வந்து ப்ரோன்னு போட்டிருக்காங்க. கீழே வந்து எல்லோ கலரில் Realmeயோட லோகோ போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. பாக்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் வந்து சிம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கடுத்து ஒரு கேஸ் கவரும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சில யூஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா இந்த மொபைலுக்கான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து Realme சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 65 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பீடாகவே ஏறிடும். ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு வந்து 0 to 100 ஸ்பீடாக ஏறிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சார்ஜரையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா கேபிள் வந்து டைப் சி கேபிள். இந்த மொபைலை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த Realme X7 Pro இந்தியன் வேரியண்ட் இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் வந்து பின்னாடி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து Realme அவங்களோட பேர் போட்டிருக்காங்க. கேமரா பொறுத்து பார்க்கும்போது ஸ்கொயராக இருக்குது. கேமரா ஸ்கொயராக இருக்குது. உள்ளே வந்து 4 கேமரா இருக்குது. ப்ளஸ் ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. டிசைன் பற்றி பார்க்கும்போது நிறைய கோடு கூட தெரியும், ஸ்ட்ரைப்ஸ் தெரியும். நீங்கள் வந்து வெயிலில் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லாவே சூப்பராகவே இருக்கும். அது வந்து அப்படியே ஷேக் ஆகும். நல்லா அப்படியே எஃபெக்ட்லாம் சூப்பராகவே தெரியும். டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த Realme X7 Proவில் ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பாட்டமில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. அப்புறமா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறமா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் உண்டு. இதான் இந்த Realme X7 Pro மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து MediaTek Dimensity 1000+ அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே சூப்பராகவே இருக்கும். இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டோகார் ப்ராசஸர். உங்களுக்கு வந்து கேமிங்னாலும் சரி, இல்லை எடிட்னாலும் சரி, இல்லை பெரிய பெரிய கேம்னாலும் சரி ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல். ஃப்ளாக்ஷிப்னாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். கேமிங் ஆனாலும் சரி, இல்லை PUBG, ஃப்ரீ ஃபயர் பெரிய பெரிய கேம் ஆனாலும் சரி ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். இது மொபைலோட ஜிபி பற்றி பார்க்க போகிறோம். ஜிபி வந்து மேலே G77 கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கும். கேமிங்க்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த Realme X7 Proவில் ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமிங்காக வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருப்பது. ஒன்று வந்து 6GB ரேம் அண்ட் 128GB கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 21,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 8GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 23,500 rupees வருது. மூணாவது வேரியண்ட் வந்து 8GB ரேம் அண்ட் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 26,000 rupees வருது. கம்மியாக சொல்லலாம், ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக சொல்லலாம். ஏன்னா ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து ஒரு 25,000 rupees கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கும். வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.55 inch ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே சொல்லலாம். அதுக்கடுத்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபேஸ்புக் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்கும். அப்புறமா இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080 into
2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே சொல்லலாம். அப்புறமா சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே விட்டால் கூட அது வந்து நொறுங்க வாய்ப்பு இருக்காது. அந்த சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme X7 Proவில் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4500 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேக்ஸி பேட்டரி கொடுத்துருக்காங்க. பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பராகவே இருக்கும். ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1 ஹவரில் ஸ்பீடாக ஏறிடும். இல்லைனா ½ அன் ஹவர் கூட ஒரு 50% ஏற வாய்ப்பு இருக்குது. அந்த சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme X7 Proவில் பேட்டரி சூப்பராகவே இருக்கும். சார்ஜ் பண்ணுறதுக்கும் நல்ல வாட் கொடுத்துருக்காங்க. இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து குவாட் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சலுக்கான ஒரு வைடு கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான கேமரான்னு சொல்லலாம். பிரைமரி கேமரா சூப்பராகவே இருக்குது. 65 மெகாபிக்சல். ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பனோரமா சப்போர்ட் வந்து ஸ்லோ மோஷன் HDR அந்த சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்ல சூப்பராக இருக்கும். நீங்கள் vlogging பண்ணாலும் சரி, இல்லை கேமரா ஷூட் பண்ணாலும் சரி, ரொம்ப நல்லாவே இருக்கும். ரியரில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080 பிக்சல்ஸ் அட் 120 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த Realme X7 Proவில் ரியர்லையும் சரி, செல்ஃபிலையும் சரி, கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலரில் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலரு. மூணுமே நல்லாவே இருக்கும். நமக்கு இது வந்து பிளாக் கலரு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லலாம். 179 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 179 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்களே, கொஞ்சம் அதிகமாகவும் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு பழகி போயிடும். இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து Android version 11 கொடுத்துருக்காங்க. வித் Realme UI 2.0 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருவாங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். இந்த Realme X7 Pro மொபைலில் வந்து 5G சிம் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். சிம் 1 + சிம் 2 போட்டுக்கலாம். சிம் 1ல் வந்து 5G சிம் போடலாம். சிம் 2ல் வந்து 4G போட முடியும். மெமரி கார்டு வந்து போட முடியாது. அதுக்கடுத்து சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் எல்லாம் கொண்டு ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், லைட் சென்சார், காம்பஸ் அந்த மாதிரி எக்கச்சக்க சென்சார்ஸ் வந்து ஆல்ரெடியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்குறோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் உண்டு. அப்புறமா NFC, ரேடியோ அந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 1st வீக் லான்ச் ஆக போகுது. ஜனவரி 1 7 லான்ச் ஆகிடும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல்னு சொல்லலாம். கேமிங்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்கினா வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் வந்து இந்த Realme X7 Pro அந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த Realme X7 Pro இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மூலம் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.